ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தில் எப்படி பயன்பெறுவது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் பயன்பாடு என்ன, காப்பீடு அட்டை பெறும் வழிமுறை என்ன, இந்த காப்பீடு தொடர்பான பல்வேறு கேள்விகள் பொதுமக்கள்கிட்ட இருக்குது. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாட்டில் செயல்படும் கூடிய முக்கியமான திட்டங்களில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டம் 2009ஆம் ஆண்டிலே தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்துக்கு வருடத்திற்கு 1500 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு அரசு செயல்படுது. நிதி ஒதுக்கீடு கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா 2022-2023 ஆண்டிற்கு 1547 கோடி தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணம் இல்லாமல் வழங்கும் வகையில் தான் இந்த தமிழ்நாடு அரசால் கடந்த 2009ஆம் ஆண்டு கலைஞர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தான் தற்போது முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இப்போ நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலேன்னு இந்திய அரசினுடைய சுகாதாரத்துறையோடு இணைஞ்சு இந்த திட்டம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தின் ஆண்டு வருமானம் இந்த திட்டத்தின்படி ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபா வரை உள்ள குடும்பத்தினர் 5 லட்ச ரூபா வரை தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இது வரைக்கும் 1,57,00,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. சின்ன குழந்தைகள்லேன்னு பெரியவங்க வரையும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். பல்வேறு சிகிச்சை முறைகளில் இதில் பயன்பெறலாம். உதாரணமாக 1027 சிகிச்சை முறைகளுக்கும் 154 தொடர் சிகிச்சை வழிமுறைகளுக்கும் 38 அறிதல் கண்டுபிடிப்பு முறைகளுக்கும் இந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினருக்கும் இதயம், நரம்பு, சிறுநீரக நோய்கள், அறுவை சிகிச்சைகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக உதவிகளை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா மருத்துவமனைகள்லையும் பண்ணிட முடியாது. அங்கீகரிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளில் இந்த நோய்களுக்கு கட்டணம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை அளிச்சிட்டு வராங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டிற்கு 5 லட்சம் வரையிலான மதிப்பு உள்ள சிகிச்சைகளை இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பெறலாம். என்னென்ன சிகிச்சைக்கு இந்த காப்பீடு திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு CMCHISTN என்ற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தா, குடும்ப வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்குன்னு. எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தா, ஜெராக்ஸ் கடைக்கு போனீங்கன்னா இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அது ஃபில் பண்ணிவிட்டு அவங்களோட ஆதார் கார்டு, வீட்டில் உள்ளவங்க எல்லாரோட ஆதார் கார்டு காப்பி, ரேஷன் கார்டு காப்பி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள்ட்ட அந்த சான்று கையொப்பம் வாங்கணும். அதை வாங்கிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் முகாமுக்கு சென்னீங்கன்னா அங்கே ஃபோட்டோ பிடிச்சி பயோமெட்ரிக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கான சான்றிதழை சரி பார்த்து குடும்பத் தலைவர் ஃபோட்டோ பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் 22 இலக்க எண் கொடுப்பாங்க. அந்த எண்ணை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியிலே கூட கம்ப்யூட்டர் சென்டரில் இந்த காப்பீடு அட்டை எடுத்துக்கலாம். இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேயே 2-3 நாள் கழித்து போனீங்கன்னா அங்கேயும் காப்பீடு திட்ட அட்டை கொடுத்துருவாங்க. அந்த காப்பீடு அட்டை எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஓட்ட அந்த சான்றிதழ் வாங்கி கலெக்டர் ஆஃபீஸில் நேராக பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டா அந்த கார்டு நம்மளுக்கு உடனே 2 நாளுக்குள்ளே கொடுத்துருவாங்க. குடும்ப தலைவர் அவங்க மட்டும் ஃபோட்டோ பிடிச்சா போதும். இந்த ரேஷன் கார்டில் யார் யார் பேர்லாம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் யாருக்கு மருத்துவ பயன்கள் தேவைப்படுதோ அவங்க இதில் பயன்படுத்திக்கலாம். அதே போல் இந்த ஸ்கீமில் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து 6 மாதங்களுக்கு மேல் தமிழ்நாட்டில் தங்கியிருப்பவர்களும் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இலங்கை தமிழர்களும் இந்த முகாமில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் டயல் பண்ணி கேட்டுக்குங்க. அதே போல் இந்த வெப்சைட்டும் கொடுத்துருக்கோம், அதுவும் நீங்கள் பயன்படுத்திங்க. நன்றி.